Hi all. So as usual ஒரு லாங் வீக்கெண்ட். ஸோ லாங் வீக்கெண்ட் மட்டும் இல்லை, யூஸ்வலாக வீக்கெண்ட்னாலே மோஸ்ட்லி நானும் அனுராகும் வந்து எப்போவுமே இந்த மாதிரி நேச்சர் ரிலேட்டடான ஏரியாஸ்க்கு தான் போவோம். பேர்ட் வாட்சிங் மட்டும் இல்லை, ஸோ ஒரு சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸு அண்ட் ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸு. ஸோ இந்த பயோஸ்பியர் வந்து எப்படி இருக்குது, இந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் முறைகள் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே வந்து நாமளும் நிறைய விஷயங்கள் இயற்கைக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது வி ஆர் பில்டிங் அ வெரி சஸ்டைனபிள் ஃப்யூச்சர். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக லைஃப்பில் சொல்லிக் கொடுக்குறது மூலியமாக இந்த மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறைகளை வந்து ஈஸியாக நமக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு சூழலுக்கு நம்ம வந்து நாமளும் சரி, நம்ம குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வரும்போது சரி, நம்மளை அறியாமலே ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், ரொம்ப ஒரு காமிங்கான எஃபெக்ட் இதெல்லாமே ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும். வீட்டுக்குள்ளேயே இருந்து குழந்தைங்களுக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சின்னதாக லேக்ஸ் இருந்தாலோ, இல்லை பேர்ட்ஸ் ஸ்பாட் பண்ணுற இடங்கள் இருந்தாலோ, நிறைய ட்ரீஸ் இருக்கிற இடத்துல போய் பேர்ட்ஸ் பற்றி, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பற்றி, ட்ரீஸ் பற்றி இதெல்லாம் வந்து படிக்கும்போது நமக்கும் வந்து பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்கும். ஸோ டெய்லி ஸ்க்ரீன் டைம், டிவி, மொபைல் இதை பார்த்து அந்த டோப்பமின் அடிக்ஷன் அதிகமாக இருக்கிற அந்த விஷயங்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈஸியாக குறைக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து இயற்கை சார்ந்த புரிதல், ஒரு பறவைங்களோட இருப்பிடம், அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ஹவு தே ஹண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பிள்ளைங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த சஸ்டைனபிலிட்டினா என்ன, நேச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இது எல்லாமே வந்து புரிய வரும். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதோ இல்லை வந்து வெறும் மால்ஸ், தேட்டர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நேச்சர், அதேமாதிரி தயவு செய்து இந்த மாதிரி நேச்சர் ஸ்பாட்ஸுக்கெலாம் வரும்போது நீங்கள் ஃபுட்டோ இல்லை வந்து பிளாஸ்டிக்ஸோ ஏதாவது கொண்டு போனீங்கன்னா திரும்ப அங்கே எதுவுமே லிட்டர் பண்ணாமல், எங்கேயும் குப்பை கொட்டாமல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் செக்ரிகேட் பண்ணி குப்பை கொட்டுங்க. நிறைய இடத்துங்கள் போடும்போது நானே வந்து நிறைய சுற்றுலாவுக்கு போகும்போது நிறைய பேர் என்னோடய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து கேட்பாங்க, எங்கே போயிருக்கீங்க, ஏன் லொக்கேஷன்லாம் போட மாட்டீங்கன்னு. ஸோ இது ஒரு விஷயத்து தான் நான் ரொம்ப பயப்படுறது. ஸோ ஒரு ஸ்பாட்டில் போய்ட்டு அந்த லொக்கேஷன் போட்டோன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு போகிற பட்சத்தில் நிறைய பேருக்கு அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லை. போகிற இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே போடுறது, ஃப்ரூட்டி, சோடா ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு வந்துடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரியான ஒஸ்ட்டான பிஹேவியரை வந்து நாமளும் பண்ணக்கூடாது. இதை பார்த்து நம்ம குழந்தைங்கள் வளரும். ஸோ அதில் வந்து தெளிவாக இருங்க. அனுராக், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி நேச்சர் ஸ்பாட்டுக்கெலாம் வரும்போது? எனக்கு பேர்ட்ஸு, ட்ரீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேர்ட் ஸ்பாட்டிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அப்பா எப்பயுமே கூட்டிகிட்டு வருவார். எனக்கு ஸ்கூல் முடிஞ்சால் ஹாஃப் டேலே கூட ஒரு சில டைம்ஸ் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து நாங்கள் அதோட பியூட்டி, ஹேபிட்டு அதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், பாய். ஓகே, தேங்க்யூ. நேச்சரோட என்ஜாய் பண்ணுங்கள், நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுங்கள். போகிற இடங்களில் எங்கேயுமே கழிவுகளையோ எதுவுமே அசுத்தம் பண்ணாமல் நேச்சரை பாதுகாக்க முயல்வோம். பாய்.